ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது சோசியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரியில் யூனிட் 5 சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரெஃபார்ம்ஸ் மூமெண்ட் இன் த 19th செஞ்சுரி. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எந்த நிலமையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். The Indian reformers were however quite hesitant to subject their old nations and habits to critical scrutiny. Instead, they attempted to harmonize both Indian and Western culture. The ideas and their action helped to social evils such as sati, female infanticide and child marriage and various substitutions beliefs. Christianity also had its effect on the newly emerging middle classes, though small in the number of educated middle class began to take a lead in political as well as inform reform movements. அப்போ நிறைய சிந்தனை மேற்கத்திய கருத்துக்களின் சிந்தனைகளின் கல்வியறிவு பெற்ற நடுத்தர வர்க்கம் அப்படின்றது எண்ணிக்கையில் சிறியதாக இருந்தாலும் அரசியல் சீர்திருத்த இயக்கங்களில் தலைமை வகிக்க தொடங்கியது. அப்போ இந்திய சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த தங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சனமாக என்ன செய்யப்பட்டது உட்படுத்த பெரிதும் தயங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதற்கு பதிலாக இந்திய பண்பாடு அப்படின்னு சொல்லும்போது அதற்கு இந்திய பண்பாட்டிற்கு மேலை நாட்டு பண்பாட்டையும் ஒன்றிணைப்பதற்காக முற்பட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த என்னென்னா உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், இந்த அனைத்து வகையான மத நம்பிக்கை மற்றும் சமூக தீமைகளை கட்டுப்படுத்த உதவியது. Early reforms movement in Bengal, Rajaram Mohan Roy and Brahma Samajam. Rajaram Mohan Roy 1772 to 1833 was one of the earlier reformers influenced by the Western ideas to initiate reforms. அதாவது ராஜாராம் மோகன் ராய் தொடக்க காலத்தில் ஒரு தொடக்க காலத்தில் இருந்த சீர்திருத்தவாதிகளில் இவர் ஒருவர். He was a great scholar, well versed in Sanskrit. இவர் இப்போ நிறையா மொழிகளை கற்றிருந்திருந்தார். மொழியுடைய புலமை பெற்றிருந்தார். என்ன சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், இங்கிலீஷ் இந்த மொழிகள்லாம் அதிகமாக புலமை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ் நாலேஜ் இன் ஹிஸ் மதர் டேங் பெங்காலி, இவருடைய வங்காள மொழி அதுதான் தாய்மொழி. அப்போ அந்த தாய்மொழியிலே என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா அதிகமாக புலமை பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராஜாராம் மோகன் ராய் வாஸ் அப்போஸ் மீனிங்லெஸ் ரிலீஜியஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடக்க காலத்தில் தன்னுடைய சமய தத்துவ சமூக பரப்புரை அதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் கஸ்டம் த வாண்டட் த ப்ரெசர்வ் கம்யூனிட்டி வித் த பாஸ்ட் இன் ஹிஸ் ரிலீஜியோ philosophical social outlook was deeply influenced by monotheism, anti-idolatry அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சமய இந்த மரபுகளையெல்லாம் எதிர்க்க ஆரம்பித்தார். இருந்தாலும் கடந்த காலத்தில் உள்ள தொடர்பை அவர் பாதுகாக்க எண்ணினார். டீப்லி கான்சன்ட்ரேட்டட் வித் த prevailing customs of sati, child marriage and polygamy. He published tracts against them and personized the government to legislate against them. அதாவது அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய என்ன செஞ்சார் அப்படின்னா சதி, உடன்கட்டை ஏறுதல், அப்புறம்
பலதார மனம் இதெல்லாம் வந்து எதிர்க்க ஆரம்பித்தார். இப்போ மறுமணம் செய்து கொள்ள விதவை பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது மறுமணம் வந்து செய்து கொள்ள அவங்களுக்கு உரிமை உண்டு. கணவன் இறந்த பின்னாடி அவங்க உடன் தனியாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இதிலெல்லாம் வந்து அதிகமாக அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய பழமைவாத இந்துக்களுக்கு எதிராக வந்து எதிர்ப்பு வந்து தெரிவித்தார். மக்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த விதவைகள் அப்படின்னு சொல்லும்போது இடுகாடுகளில் கொண்டு போய் விதவைகள் உறவினர்களிடம் வந்து உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கத்தை வந்து கைவிட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ் கம்பைன் பிளேட் எ கீ ரோல் ஆஃப் ஃபோர்ஸிங் த கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் பிரபு லெஜிஸ்லேஷன் அபாலிசிங் சதி இன் 1829 1829 வில்லியம் பெண்டிங் பிரபுகிட்ட போய் சதி உடற்கட்டை பழக்கத்தை ஒழித்து ராஜாராம் மோகன் ராய் வந்து என்ன செஞ்சார், அந்த சதி அப்படின்ற இதை வந்து என்ன செஞ்சார், ஒழிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜாராம் மோகன் ராய் 1828 பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம சமாஜத்தை வந்து இவர் தான் வந்து நிறுவி அதை கல்கத்தாவில் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு கோவிலையே வந்து நிறுவ ஆரம்பித்தார். இந்த பிரம்ம சமாஜம் சொல்லும்போது உருவ வழிபாடை தவிர்த்ததோட சமய சடங்குகள் சம்பிரதாயங்களில் வந்து எதிர்த்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து அவர் வந்து அந்த அறிவியல் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, த சாமி failed to attract the people from the lower sections of society, impact on the culture modern Bengal and its middle class was quite significant. அதாவது ஆங்கில கல்லூரி மேலை நாட்டு அறிவியல் அறிமுகம் செய்யப்படுவதை வந்து ஆதரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர், அதாவது தேவேந்திரநாத் தாகூர் இவர் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் த டெத் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய் இறந்த பின்பு 1833 அவர் வந்து இறந்தார். அதற்கு பின்பு ராஜாராம் விட்டு சென்ற பணிகளை எல்லாமே வந்து இந்த கவிஞர் தேவேந்திரநாத் தாகூர் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கவிஞர் வந்து ரவீந்திரநாத் தாகூரினுடைய தந்தை தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவேந்திரநாத் தாகூர். இவருடைய 1870 to 1905 வந்து அவருடைய காலமாக இருக்குது. அப்போ இவர் என்ன சொன்னோம், த பொயட் ரவீந்திரநாத் தாகூர் ஃபாதர்ஸ் கேரிட் ஆன் த ஒர்க். அப்போ அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிகினிங் தேர் வாஸ் நத்திங். ரவீந்திரநாத் தாகூர் த ஒன் ஆஃப் சுப்ரீம் பீயிங் அலோன் எக்ஸிஸ்ட் ஹூ கிரியேட்டட் த யூனிவர்ஸ். He alone the God of truth, initiate wisdom, godness and power, turn omnipresent and one without second அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது தொடக்க காலத்தில் எல்லாமே வந்து கடவுள் மட்டுமே இருக்கார். அவர் தான் இந்த உலகத்தை வந்து படைத்தார். அவர் ஒருவரே உண்மை ஞானம் நற்பண்பு சக்தியினுடைய கடவுள். அவர் வந்து என்றைக்குமே வந்து நிலையானவர், எல்லா இடங்கள்லையும் வந்து நிறைந்திருப்பார். அவருக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து பார்த்தா அவர் சால்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பிலீஃப் இன் ஹிம் and his worship in this world and the next. Belief consists in involving him and doing his will அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்முடைய வீடு பேர் இந்த பிறப்பிலும் இல்லாமல் அடுத்த பிறவிலையும் வந்து அவரை நம்புவரை அவரை வந்து வணங்குவதையும் சார்ந்துள்ளதுன்னு சொல்கிறார்.
அடுத்த பிறவியே வந்து அந்த வேறு கடவுளை தான் சார்ந்துள்ளதுன்னு சொல்கிறாரு. அவரை நம்புவதும் நேசிப்பதும் வந்து அவருடைய விருப்பத்தை வந்து செயல்படுத்துவதிலும் வந்து அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கேசவ் சந்திர சென் இந்தியாவுடைய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேசவ் சந்திர தேவேந்திரநாத் வாஸ் மாடரேட் ரிஃபார்மர் பட் he is younger college in the Sabha where in the rapid changes the greatest of these Kesav Chandra Sen 1838 to 84 joined the movement 1857. He was greatly influenced by Christianity. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவேந்திரநாத் அவர் வந்து மிதவாதி, டெரரிசமில் மாடரேட், அவர் சீர்திருத்தவாதி. ஆனால் அவருடைய பணியாற்றிய இளையவர்கள் விரைவான மாற்றங்களே வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க. அப்போ கிறிஸ்தவ மதத்தால் பெருமளவில் கவரப்பட்ட அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தின் சாரத்தை வந்து நம்ப ஆரம்பித்தார். 1886 பிரம்மஜமாசத்தினுடைய உறுப்பினர்களுக்கு இடையே வந்து பிளவு ஏற்படும் பொழுது இந்த கேசவ் சந்திர சென் வந்து என்ன செஞ்சார், விலகி புதிய அமைப்பை வந்து என்ன செஞ்சார், தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்றது வந்து அழைக்கப்பட்டது. இவர் என்ன செய்கிறாரு, இந்த குழந்தை திருமணம் அப்படின்றத வந்து எதிர்த்தார். தனது 14 வயது மகளை வந்து இந்திய இளவரசர் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கும்போது குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்தார். இந்தியாவினுடைய பிரம்ம சமாஜம் சொல்லும்போது சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து இவர் என்ன செஞ்சார், நிறுவினார். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ எதிர்ப்பு மனப்பான்மை அப்படின்றது வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் ஆஃப் சமாஜ், contaminations of child marriage. The opponent of child marriage left the Brahma Samaj of India and started the Sadharan Samaj, which developed anti-Christian tendencies. Next பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா another the outstanding reformer in Bengal was ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் 1820 to 1891. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் that the Hindu scripture were progressive. He provided evidence from scripture. There was no sanction for burning widows or for the prohibitions on the remarriage of widows. He wrote a number of polemical tracts and was the modern Bengali prose. He played the leading role in promoting education of girls and helped them in setting a number of schools. He decided his whole life for the betterment of child widows of a Hindu society. Widow Remarriage Reform Act of 1856. This act was intended to improve the lot of child without and save them from perpetual widowhood. அதாவது இந்து மறைநூல்களான முற்போக்கு அப்படின்றத பற்றி விவாதித்தார். விதவைகளை வந்து எதிர்ப்பது, மறுமணத்தை தடை செய்வது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவருடைய நவீன வங்காள உரையாடல்களுடைய முன்னோடியாக விளங்கினார். பெண் கல்வியை வந்து மேம்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தார். பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவி செய்தார். விதவைகள் சிறுமிகள் வாழ்வை வந்து மேம்படுத்துவதற்கு தன்னுடைய வாழ்நாளை வந்து அர்ப்பணித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1856 இந்த விதவை மறுமண சட்டம் அப்படின்றது வந்து ஈஸ்வர சந்திரா வித்யாசாகர் மூலமாக கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜ். The Maharashtra region was another region where reform activities gained
ஸ்ரீ பிரம்ம சமாஜத்திற்கு துணையாக அமைக்கப்பட்டது இந்த வந்து பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதற்கு வந்து அமைக்கப்பட்டது. A movement similar to the Brahma Samaj but found the Bombay in 1867 was Pratana Samaj. Its founder was the Dr. ஆத்மாராம் பாண்டுரங். 1867 பாம்பேயில் வந்து இந்த பிரார்த்தனை சமாஜ் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இட்ஸ் ஃபவுண்டர் வாஸ் இதோடைய தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங். த டூ டெசிக்னைஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் சமாஜ் வேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி ஆர்சி பண்டக்கர் அப்புறம் மகாதேவ் கோவிந்த ரானடே இவங்க 2 பேரும் வந்து அதில் உறுப்பினர்களாக இருந்தாங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோ மேரேஜ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ரேஞ்ச் 1842 to 1901 வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விடோ மேரேஜ் அசோசியேஷன் 1861. த பூனா சர்வாஞ்சிக் சபா 1870 அண்ட் த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884. அப்போ இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, இவரால் வந்து தொடங்கப்பட்டது. யாரால் அப்படின்னா இந்த பிரார்த்தனை சமாஜத்தில் யாரை சொன்னோம், ஆத்மாராம் பாண்டுரங், எம்ஜி ரானடே. அப்போ இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி மறுப்பு, திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளை வந்து தன்னை வந்து அர்ப்பணித்து கொண்டவர்களாக இருந்தாங்க. மகாதேவ் கோவிந்த ரானடே 1842 1901, விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகள் அப்படின்றது வந்து நிறுவப்பட்டது. இந்த ஜோதிபா பூலே அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் மேம்பாட்டிற்காக அதிகமாக பணியாற்றினார். இந்த அவருடைய புத்தகம் அப்படின்னு சொல்லும்போது குலாம்கரி அப்படின்னு சொன்னால் ஸ்லேவரி அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து அடிமைகளுடைய மேம்பாடு, இந்த அடிமைத்தனம் அப்படின்றது வந்து ஒரு முக்கிய நூலாகும். ஆனால் அது சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வந்து கண்டனம் வந்து செய்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்து ரைவலிசம், சுவாமி தயானந்த சரஸ்வதி அண்ட் ஆரிய சமாஜம். சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து ஆரிய சமாஜம் இவரால் கொண்டு வரப்பட்டது. இவர் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபவுண்டர் 1875 பை த வாண்டரிங் ascetic in the western Gangestic plain. Swami Dayananda Saraswati 1824 to 1883. Swami Dayananda Saraswati later settled in the Punjab to preach his ideas. His book Satya